Hi guys, welcome to Mupari Training Academy. So இவ்வளோ நாளாக எங்களுடைய கிளாஸஸ் நீங்கள் ஆன்லைனில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ அதையும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ எங்களுடைய அடுத்த இனிஷியேட்டிவ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ். அதாவது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வீட்டில் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வீட்டிலேருந்தே படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ இந்த இனிஷியேட்டிவினுடைய முதல் அடிப்படை நான் வந்து ஒரு டெமோ கிளாஸ் போட போகிறேன். ஸோ சைக்காலஜி உளவியலை நான் தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சைக்காலஜியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ், எண் வரிசை. ஓகேங்களா? எண் வரிசைன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஆனால் இதை சில பேர் குளறுபடியில் சில பேர் குழப்பி விட்டுருவாங்க. ஸோ அதனால் குழப்பாமல் எப்படி தெளிவாக போடுறது, எந்த மாதிரியான அப்ரோச்சஸை யூஸ் பண்ணலாம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் வந்து ரெண்டு வகையாக பிரியுது. ஒன்று விடுபட்ட எண்கள், தவறான எண்கள், அதாவது மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ், ராங் நம்பர் சீரிஸ். உங்களுடைய பிசி எக்ஸாம் மட்டும் இல்லை, 80% காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்கள் தான். ஸோ கொஷின் பேப்பரை டஃப் ஆக்கணுன்ற பட்சத்தில் உருவாக்குறது தான் தவறான எண்கள். 20% கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிசி எக்ஸாமில் மேக்ஸிமம் இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டுடுறான், இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டுடுறான். ஏன்னா உளவியலில் நமக்கு 30 மார்க் மிக மிக அவசியம். ஸோ இதிலிருந்து ஒரு கேள்வி, இதிலிருந்து ஒரு கேள்வி மேக்ஸிமம் கேட்டு விட்டுடுறான். புரியுதுங்களா? ஸோ அப்போ எனக்கு 2 மார்க்குமே நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பிசி எக்ஸாமில் சைக்காலஜியில் இந்த 2 மார்க்குமே எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் சீரிஸ், விடுபட்ட எண்கள்னா சீரிஸ்னாலே ஒரு தொடருங்க. இந்த மாதிரி ஒரு தொடர் இருக்க போது இந்த தொடரில் ஏதாவது ஒரு நம்பர் விடுபட்டு இருந்து அந்த நம்பர் இந்த தொடரில் உள்ள ஒற்றுமையை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது விடுபட்ட எண்கள். இதே இந்த நம்பரில் தவறான எண்கள்னு சொல்லும் போது இந்த நம்பர்களில் ஏதோ ஒரு ஒற்றுமை தவறும், அதாவது இங்கே விடுபட்ட எண்கள் வராது. இந்த 5 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தப்பு, அது என்ன நம்பருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஒரு தொடரில். அதுதான் தவறான எண்கள். அப்போ விடுபட்ட எண்களுக்கும் தவறான எண்களுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. விடுபட்ட எண்கள்ன்றது மிஸ்ஸிங் சீரியஸ், தவறான எண்கள்ன்றது ராங் நம்பர் சீரியஸ். ஓகேங்களா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 2 ஆர்டரில் இருக்கும். அதாவது ஒன்று ஏறு வரிசையில் நம்பர் கொடுத்துருப்பான் அல்லது இறங்கு வரிசையில் நம்பர் கொடுத்துருப்பான். ஸோ நம்பர் ஏறு வரிசையில் கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும், இறங்கு வரிசையில் கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சீரிஸ் வந்து உங்களுக்கு ஏறு வரிசை, அதாவது இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஏறு வரிசையில் உங்களுடைய சீரிஸ் இருந்துருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டரில் உங்களுடைய சீரிஸ் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா அடிஷனோ அல்லது மல்டிப்ளிகேஷனோ தான் நடந்திருக்கும். அதாவது ஒரு சீரிஸை பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணலாம், ஓ இப்படி நடந்திருக்குன்னா அதில் அடிஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைனா மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க சொல்லிடலாம். அப்போ ஏறு வரிசையில் உங்களுடைய சீரிஸ் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருந்துச்சுனாலே அங்கே என்ன நடந்திருக்கும், ப்ளஸ் இருந்திருக்கலாம் அல்லது மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கலாம். ஸோ இதே டிக்ரீசிங் ஆர்டர், இறங்கு வரிசையில் என்னுடைய சீரிஸ் இருக்குது சார், அதாவது இங்கே பாருங்கள் நம்பரை குறைச்சிட்டே போயிருக்கேன், இறங்கு வரிசையில் குறைச்சிட்டு போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இறங்கு வரிசையில் என்னுடைய சீரிஸ் இருந்துச்சுன்னா அங்கே நடக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சப்ராக்ஷன் அல்லது டிவிஷன். அங்கே எய்தர் வந்து கழித்தல் நடந்திருக்கும் அல்லது என்ன நடந்திருக்கும், வகுத்தல் நடந்திருக்கும். அப்போ ஒரு சீரீஸை பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லலாம், அங்கே மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கா, அடிஷன் நடந்திருக்கா, டிவிஷன் நடந்திருக்கா, சப்ராக்ஷன் நடந்திருக்கான்னு சொல்லிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சீரீஸ் ஏறு வரிசையில் இருக்குது சார், ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கும்னு என்னால் கெஸ் பண்ண முடியல சார். அது எய்தர் அடிஷனா மல்டிப்ளிகேஷனா நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சீரீஸில் பாருங்கள் இங்கே நம்பர் வந்து குறைந்த அளவிலே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள் 1 3 ஆயிருக்கு, 3 5 ஆயிருக்கு, 5 7 ஆயிருக்கு, 7 9 ஆயிருக்கு, 9 11 ஆயிருக்கு. இந்த மாதிரி குறைந்த அளவே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அங்கே என்ன நடந்திருக்கு, அடிஷன் நடந்திருக்கு. ஒரு நம்பர் 3லிருந்து 81 4வது ஸ்டெப்லேயே பெருசாயிருக்கு. இங்கே பாருங்கள் 3க்கு அடுத்து 9, 9க்கு அடுத்து 27, 27க்கு அடுத்து 81. இந்த மாதிரி சரண் பெருசாக போயிருந்துச்சுன்னா அங்கே என்ன நடந்திருக்கு, மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு. அப்போது ஒரு நம்பர் குறைந்த அளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸ்ஸு, அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். இதே ஒரு நம்பர் குறைந்த அளவே கழிஞ்சிருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள் 20லேருந்து 15, 15லேருந்து 10, 10லேருந்து 5 குறைந்த அளவே கழிஞ்சிருந்துச்சுன்னா அங்கே நடந்திருக்க வேண்டியது என்ன, சப்ராக்ஷன். 1600ன்ற ஒரு 4 டிஜிட் நம்பர்லேருந்து 25ன்ற ஒரு 2 டிஜிட் நம்பராக டக்குன்னு கன்வெர்ட் ஆயிருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ அங்கே நடந்திருக்க வேண்டியது என்ன, கண்டிப்பாக வகுத்தல் தான் நடந்திருக்கும். அப்போ ஒரு சின்ன நம்பரை குறைந்த அளவிலே பெருசாகணும்னா அங்கே பயன்படுறது அடிஷன், ஒரு சின்ன நம்பரை டக்குன்னு பெருசாகணும்னா பயன்படுறது மல்டிப்ளிகேஷன். அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் ஆஃப் அடிஷன். அதாவது பெருக்கல்ன்றது கூட்டலினுடைய வேகமான ஒரு பயன்பாடு தான். அதே மாதிரி வகுத்தல்ன்றது கழித்தலினுடைய ஒரு வேகமான பயன்பாடு. புரியுதுங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். 1 3 5 7 9 11னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஆட் நம்பர்ஸும் எழுதியிருக்கான், ஒற்றைப்படை எண்கள். ஸோ அடுத்து வர வேண்டிய எண் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லிடுவீங்க, 13ன்னு சொல்லிடுவீங்க. இதே இங்கே பாருங்கள் 3 9 ஆயிருக்கு, 9 27 ஆயிருக்கு, 27 81 ஆயிருக்கு. பார்த்தோன்னே சொல்லலாம் இதை 3ஆல் பெருக்கியிருக்கான், இதை 3ஆல் பெருக்குனா தான் 27, இதையும் 3ஆல் பெருக்குனா தான் 81. அப்போ 81 3ஆல் பெருக்கியிருந்தால் என்ன வந்திருக்கும்,
243 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியும் பண்ணலாம். இது மாதிரி ஒரு லாஜிக் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே 5 நம்பர் கழிச்சிருக்கான். அதே இங்கே பார்த்தீங்கன்னா 1600 400 மாறி இருக்குன்னா டிவைடட் பை 4, இது டிவைடட் பை 4, 100ன்றது டிவைடட் பை 4 25. அப்போ 25 டிவைடட் பை 4 பண்ணியிருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும் உங்களுக்கு? 6 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கும், 6.25 வந்திருக்கும். ஓகேங்களா? 6.25 வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரை பார்த்தோன்னே அங்கே நடந்திருக்கிறது என்னன்றதை கெஸ் பண்ணுங்கள். இது ஒரு லாஜிக். சார் எனக்கு இந்த மாதிரி யோசிக்கலாம் வராது, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கான ஒரு முக்கியமான லாஜிக் தான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இது கிட்டத்தட்ட 99% நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், வித்தியாசத்துக்கு வித்தியாசம் எடு அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்கேன், 1 3 6 11 18 இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்து அடுத்து என்ன எண் வரும்னு நான் கேட்டிருந்தா, சார் எனக்கு தெரியல, எந்த நம்பர்லையும் பெருக்க முடியல, எவ்வளோ நம்பர் கூட்டியிருக்கானோ கண்டுபிடிக்க முடியலன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த 2 நம்பருக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுங்க. 3ல் 1 போச்சுன்னா எவ்வளோங்க? 2. 6ல் 3 போச்சுன்னா 3. 11ல் 6 போச்சுன்னா 5. 18ல் 11 போச்சுன்னா 7. அப்போ அடுத்து வர வேண்டிய எண் நீங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதை கூட்டி இங்கே விடை எழுதிடலாம். ஸோ இந்த நம்பரெல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒன்று தோணணும், 2 3 5 7 இதெல்லாம் பார்க்கும் போதே சொல்லிடலாம் இது எல்லாமே என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸ். என்னது இதெல்லாம்? ப்ரைம் நம்பர்ஸ். அப்போது 2க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 3, 3க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 5, 5க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 7. அப்போ 7னுடைய அடுத்த ப்ரைம் நம்பர் 9 ஆனால் கிடையாது, என்ன வரும்? 11. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 8 ஒரு 1 9, 1 ஒரு 1 2. அப்போ வர வேண்டிய எண் 29. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் மெத்தட் எல்லாத்துலேயுமே பயன்படும். கிட்டத்தட்ட 99% நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஒரு கஷ்ட காலத்தில் நமக்கு அது பயன்படும். ஓகேங்களா? இதுதான் பேசிக். இப்போது இதை கற்றுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு 25 கொஸ்டின் நான் கொடுக்க போகிறேன். ஸோ 25 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 30-40 கேள்வி வந்து பிடிஎஃபாக அட்டாச் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதை டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 25 கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ லிசன் பண்ணுங்கள். இது ஒரு சீரீஸ் கொடுத்துருக்கேன். இந்த சீரீஸை பார்த்தோன்னே சார் எனக்கு என்னெல்லாம் தோணல, 2 3 12 37. ஸோ பாருங்கள், 2ன்ற நம்பர் 37 ஆகிருக்கு. கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். 2 3 12 37. நான் எப்பவுமே உங்களுக்கு சொன்னேன், என்ன லாஜிக்னே தெரியலன்னா என்ன யூஸ் பண்ண சொன்னேன்? டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ண சொன்னேன். அப்போ இந்த 2 நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் 1. 12ல் 3 போச்சுன்னா 9. 37ல் 12 போச்சுன்னா 25. பார்த்தாலே தெரியுது, 7ல் 2 போச்சுன்னா 5, 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ இந்த 1 9 25 பார்க்கும்போது இது வந்து 1 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் வேல்யூ தான் ஆட் பண்ணியிருப்பான். 7 ஸ்கொயர் வேல்யூ என்னங்க? 49. அப்போ 7யும் 9யும் கூட்டினா 9ம் 7ம் 16. அப்போ இங்கே 1 வந்திருக்கும். 3 1 4 8. அப்போ 86 தான் விடை. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்கொயரை டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள். அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதில் வர பதிலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா 2 15 41 80ன்னு கொடுத்துருக்கான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நம்பரை எழுதிருங்க. அந்த நம்பரை எழுதிட்டு 2க்கும் 15க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13. அடுத்து இந்த நம்பருக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26. 41ல் 15 போச்சுன்னா 26. 80ல் 41 போச்சுனாங்க, 80ல் 41 போச்சுன்னா 39. ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், 13வது வாய்ப்பாடு ஞாபகம் வரணும். 1 13 13, 2 13 26, 3 13 39. அப்போ 4 13 என்னன்னா 52. அப்போ அடுத்து இருக்கிற எண்ணுக்கும் 80க்கும் வித்தியாசம் என்னவா இருக்கணும்? 52 இருக்கணும். அப்போ 80 52 கூட்டினா இந்த நம்பர் கிடைச்சிடுமா? ஸோ 0 2 2, 8 ஒரு 5 13. ஸோ 132 விடை டி ஆப்ஷன். குட். அடுத்தது இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போது இதை எழுதிருங்க. 5 6 9 14 21 கொஷின் மார்க். இப்போ இதை பாருங்கள், 5 6 மாறி இருக்குன்னா கூட 1 கூட்டியிருக்கான். 6 9 மாறி இருக்குன்னா கூட 3 கூட்டியிருக்கான். 9 14 மாறி இருக்குன்னா 5 கூட்டியிருக்காங்க. ஸோ 14 21 7 கூட்டியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது அனைத்து ஒற்றைப்படை எண்களை கூட்டியிருக்காங்க. 1 3 5 7. அப்போ அடுத்து என்ன ஒற்றைப்படை எண்ணை கூட்டிருப்பான்? 9. ஸோ ஆன்சர் இங்கே என்ன வந்திருக்கணும்? 30. ஆன்சர் சி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாலே நம்மளால் ஈஸியாக முடிச்சிட முடியும். ஸோ இங்கே பாருங்கள், 1 2 10 37 101 கேள்விக்குறி. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிடலாம். 2க்கும் 1க்குள்ள வித்தியாசம் என்னங்க? 1. இதற்குள்ள வித்தியாசம் 8. 37ல் 10 போச்சுன்னா 27. 101ல் 37 போச்சுன்னா 64.
ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்பொழுது கியூப் வேல்யூ தெரியணும். ஸோ மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸையும் இதையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூவும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், கியூப் வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வித்தியாசம் மேபி கியூபாக கூட இருந்திருக்கும், அதை நீங்கள் அப்போ தான் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த 1 வந்து 1 கியூப், 8 வந்து 2 கியூப், 27 3 கியூப், 64 4 கியூப். அப்போ அடுத்தது 5 கியூப் வந்திருக்கணும். ஸோ அங்கே என்ன வந்திருக்கணும், 125 வந்திருக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணுங்கள், 1 5 6, 0 2 2, 1 1 2. ஸோ 226 தான் பதிலாக இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கொஷினிங்க 5 11 23 47 95 கொஷின் மார்க். அகெயின் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 11ல் 5 போச்சுன்னா 6, 23ல் 11 போச்சுன்னா 3ல் 1 போச்சுன்னா 2, 2ல் 1 போச்சுன்னா 12 வந்திருக்கு. அடுத்து 7ல் 3 போச்சுன்னாங்க 4, 4ல் 2 போச்சுன்னா 24, 6 12ஆக மாறி இருக்கு, 12 24ஆக மாறி இருக்கு. அடுத்து 15ல் 7 போச்சுன்னா 12, 8, 8ல் 4 போச்சுன்னா 4. இங்கே பாருங்க, இந்த நம்பரை பார்க்கும்போது தெரியுதா, 6ன்றது 12ஆக மாறி இருக்கு. அப்போனா இதை அப்படியே இன்ட்டு 2 பண்ணி எழுதியிருக்கான், இதை அப்படியே இன்ட்டு 2 பண்ணி எழுதியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் இதை இன்ட்டு 2 பண்ணி எழுதியிருக்கான். அப்போ இதை இன்ட்டு 2 பண்ணி நான் எழுதியிருந்தேன்னா இங்கே 96 வந்திருக்கும். ஸோ அடுத்து வர வித்தியாசம் உள்ள நம்பருக்கு 96 இருந்திருக்கணும். ஸோ 6 5 11, 1 9 10 19. ஸோ விடை 191. ஓகேங்களா? ஸோ நம்பரை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு வேகமாக வித்தியாசம் எடுக்க தெரியணும். அனைத்து கேள்விகளுக்கும் பாருங்கள், நான் வித்தியாசம் எடுக்கிற முறையில் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது 6th to 10th கொஸ்டின் வரையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள் 8 16 28 44ன்னு எழுதியிருக்கான். ஸோ நம்ம எழுதிடலாம் 8 16 28 44. ஸோ உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சால் பாருங்கள். ஸோ தெரியலனா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எடுங்க. இப்போ 8க்கும் 16க்கும் உள்ள வித்தியாசம் 8, 8ல் 6 போச்சுன்னா 2, 2ல் 1 போச்சுன்னா 1, 8க்கு 12 அடுத்த வித்தியாசம். நான் 14ல் 8 போச்சுன்னா 14ல் 8 போச்சுன்னா 6, 4ல் 2 போச்சுன்னா 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ 16, 8 12 16ன்னு வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதற்கு வித்தியாசம் 4, இதற்கு வித்தியாசம் 4. அப்போ அடுத்ததுக்கும் 4 தான் வித்தியாசமாக இருந்திருக்கணும். அப்போ இங்கே 20ன்ற நம்பர் வந்திருக்கணும். ஸோ 64ஓட 20 கூட்டினீங்கன்னா 64, 44ஓட 20 கூட்டினீங்கன்னா ஸோ அப்போ 64 தான் விடை. ஸோ வித்தியாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்கேன்னா 1 3 7 15 31 கொஷின் மார்க். ஓகே, எல்லாமே நான் வித்தியாசத்தை வச்சே கண்டுபிடிக்கிறேன். இந்த நம்பரை பாருங்கள், 1 3 7 15 31 கேள்விக்குறி. இப்போது இந்த நம்பர் ஒரு சின்ன நம்பர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெருசாக இருக்குது. நான் இப்போ இந்த 1 எப்படியெல்லாம் 3 ஆக்கலாம் யோசிங்க. கூட 2 ஆட் பண்ணால் 3 ஆக்கலாம் இல்லையா? 2ஆல் பெருக்கி 1 கூட்டினா 3 ஆக்கலாம். யோசிங்க, நான் இந்த 1 3 ஆக்கிறதுக்கு +2 ஆட் பண்ணால் 3 ஆகும் இல்லையா? இன்ட்டு 2 + 1 பண்ணால் 3 ஆகும். 3 4ஆக மாற்றுறதுக்கு +4 ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? +4 இல்லையா? அதே 2ஆல் பெருக்கி 1 கூட்டியிருப்பேன். 3 2ஆல் பெருக்குனா 6, 6ஓட 1 கூட்டினா 7. அடுத்து 7 15ஆக மாற்றணும்னா +8. இங்கே பாருங்கள், இந்த சீரீஸும் ஒர்க் அவுட் ஆகுது. 2 4 இருக்குது, 4 8 இருக்குது. ஸோ அடுத்த வித்தியாசம் கண்டிப்பாக 16 தான் இருந்திருக்கணும். அதற்கு அடுத்த வித்தியாசம் கண்டிப்பாக 32 தான் இருந்திருக்கணும். இது உங்களுக்கு வித்தியாசத்தை வச்சே கண்டுபிடிச்ச லாஜிக். இங்கே பாருங்கள், இன்னொரு லாஜிக்கும் இருக்குது. இன்ட்டு 2 + 1, 7 2 14, 14 கூட 1 கூட்டினா 15, 15 2 30, 30 கூட 1 கூட்டினா 31, 31 2 62, அதோட 1 கூட்டினா என்ன வந்திருக்கும்? 63 தான் விடையாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அது இதுலேயும் ஃபால் ஆகிடுச்சு, இதுலேயும் வந்துடுச்சு. ஓகேங்களா? 2 வழியிலையும் நம்ம விடையை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது இந்த நம்பர் பாருங்கள், 2 10 30 68 கொஷின் மார்க். நல்லா பாருங்கள், ஒரு டிஜிட் நம்பர், ஆன்சரில் எல்லாமே 3 டிஜிட் நம்பர். அப்போ ஒரு டிஜிட் நம்பர் இங்கே 3 டிஜிட் நம்பராக மாறி இருக்கணும்னா கண்டிப்பாக அங்கே பெருக்கல் நடந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, சார் 2 10ஆக மாற்றுறதுக்கு இன்ட்டு 5ன்னு மாற்றுவேன், இதை இன்ட்டு 3ன்னு மாற்றுவேன், ஆனால் இங்கே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல சார்னா கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. இந்த நம்பரெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு நம்பர் உங்களுக்கு கண்ணுக்கு ஞாபகம் வரணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூப் வேல்யூ. எல்லா கியூப் வேல்யூவும் ஞாபகம் வரணும். இப்போ 1 கியூப்ன்றது 1 கியூப் + 1 தான் இது. ஓகேங்களா? 2 கியூப் வந்து 8, 2 கியூப் + 2 தான் 10. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கியூப்ன்றது 8, 2 கியூப் + 2 தான் 10. இது வந்து 3 கியூப் + 3, 3 கியூப் 27, 27 கூட 3 கூட்டினா 30. இது வந்து
4 கியூப் ப்ளஸ் 4 4 கியூப் 64 64ஓட 4 கூட்டினா 68. அப்போ லாஸ்ட்டாக இங்கே 5 கியூப் ப்ளஸ் 5 வந்திருக்கும். 5 கியூப் என்னங்க 125. விடை பாருங்கள் 125 வச்சுருக்கான். பதட்டத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க. ஆனால் அது வரக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 125 ப்ளஸ் 5 ஆன்சர் 130. ஓகேங்களா, இது கிளியரா? ஸோ அடுத்தது போகலாங்களா? அடுத்தது 26, 37, 50 கொஷின் மேம். 26, 37, 50 கேள்விக்குறி. ஸோ 26க்கும் 37க்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. 7ல் 6 போச்சுன்னா 1, 11. ஓகேங்களா, 11 வித்தியாசம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10ல் 7 போச்சுன்னா 3, 4ல் 3 போச்சுன்னா 1, 13 வித்தியாசம். அப்போ 11க்கும் 13 வித்தியாசமாக இருக்குன்னா அதுக்கு அடுத்த வித்தியாசம் என்னவா இருந்திருக்கணும்? 15. ஓகேங்களா, ஆட் நம்பர் வித்தியாசம். அப்போ கூட்டுங்க, இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? 65 வந்திருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 10வது கேள்வி. 8, 3, 11, 14, 25 கொஷின் மார்க். பாருங்க, ஒரு நம்பர் குறைஞ்சிருக்கு. 8 3 ஆகி 3 11 ஆயிருக்கு, குறைஞ்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக இதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரியும் ஒரு கொஷின் வைப்பான் நம்மளை குழப்பணும்னு நினச்சா. என்ன பண்ணியிருக்கான்றதை மட்டும் பாருங்கள். இந்த 8ஐயும் 3ஐயும் கூட்டினாதான் 11 வரும். 3ஐயும் 11ஐயும் கூட்டினாதான் 14 வரும். 11ஐயும் 14ஐயும் கூட்டினாதான் 25 வரும். அப்போ லாஸ்ட்டாக 14ஐயும் 25ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வந்திருக்கும்? 39. ஆன்சர் 39. ஓகே, அடுத்த 5 கொஷின் பார்த்துடலாம். ஸோ இந்த 5 கொஷினில் வந்து 15 கொஷின் முடிஞ்சிடும். ஸோ 285, 253, 221, 189 கொஷின் மார்க் கொடுத்துருக்கான். ஸோ வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். 285 5ல் 3 போச்சுன்னா 2, 8ல் 5 போச்சுன்னா 3, 2ல் 2 போச்சுன்னா 0, 3ல் 1 போச்சுன்னா 2, 5ல் 2 போச்சுன்னா 3. ஸோ 32 தான் வித்தியாசம், இதுலேயும் 32 தான் வித்தியாசம். அடுத்தது 11ல் 9 போச்சுன்னா 2, 12, 12ல் 8 போச்சுன்னா, அடுத்தது 11ல் 9 போச்சுன்னா 2, அடுத்ததும் 11ல் வந்து 8 போச்சுன்னா 3. ஸோ 32 வித்தியாசம், 32 வித்தியாசம், 32 வித்தியாசம். ஸோ அடுத்த எண்ணுக்கும் கண்டிப்பாக என்ன தான் வித்தியாசமாக இருந்திருக்கும்? 32 தான் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஸோ 9ல் 2 போச்சுன்னா இப்போ கழிக்கணும். நான் முன்னெல்லாம் கூட்டினேன், ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸில் பார்க்கும்போது நம்பர் அதிகமாச்சு கூட்டினேன். இப்போ எல்லாமே குறைஞ்சிட்டு தானே வந்திருக்கு. அப்போ 189ல் 32 கழிச்சா இங்கே வர நம்பர் வந்துடும். ஸோ 9ல் 2 போச்சுன்னா 7. அப்போ கடைசி எண் 7 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைமை கூட சேவ் பண்ணலாம். 7ல் முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தாங்க இருக்குது. அதனால ஈஸியாக சீன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாமல் மற்ற டிஜிட்டையும் கண்டுபிடிக்கிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எல்கேஜி ஸ்டூடெண்ட் போடுற மாதிரி கொஸ்டின். இந்த மாதிரி கூட எக்ஸாமில் கேட்டிருக்கான். 31 13 மாறி இருக்கு. இந்த டிஜிட் இங்கேயும் இந்த டிஜிட் இங்கேயும் இடம்பெயர்ந்திருக்கு. அப்போ 45 பாருங்க, 54 அப்படியே ரிவர்ஸ் திருப்பி போட்டிருக்கான். அப்போ இங்கே என்ன நம்பர் வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவீங்க எல்லாருமே. 36 ஆன்சர் ஏ. அடுத்தது 8, 27, 64. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கியூப் வேல்யூ. இது 2 கியூப், இது 3 கியூப், இது 4 கியூப். அப்போ இங்கே 5 கியூப் வந்திருக்கணும். 5 கியூப் இப்போ தான் சொன்னேன், என்ன 125. ஆன்சர் டி. ஓகேங்களா, 125. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. 2, 5, 10, 17. ஸோ 2, 5, 10, 17. சார் நீ வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கியூப் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ ஞாபகம் வரும். இந்த 2ன்றது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 2. 5ன்றது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, இது 2 ஸ்கொயர் 4, 4ஓட 1 கூட்டினா 5. 10ன்றது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 3 ஸ்கொயர் 9, 9 ப்ளஸ் 1 10. லாஸ்ட்டாக 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ 25 ப்ளஸ் 1 என்ன வந்திருக்கணும்? 26. ஓகேங்களா, பார்த்தாலே சொல்லிடலாம். இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது எனக்கு ஸ்கொயர் வேல்யூ நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஏதோ ஸ்கொயர் வேல்யூ கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். அடுத்தது இந்த நம்பர் பாருங்கள். இதுவும் ஒரு வித்தியாசமான கொஷின் தான். பாயிண்டில் கேட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ எல்லாமே பாயிண்டில் இருக்குன்னு பயப்படாதீங்க. 3 7ல் பாதி. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 3. அடுத்து 7ஓட 3.5 கூட்டினா, அந்த 3 கூட்டினா தான் 10.5. தட் மீன்ஸ் 10 வரும். அடுத்தது இதோட ஒரு 3 கூட்டினா தான் 14. அதுக்கு அடுத்தது இதோட ஒரு 3 கூட்டியிருக்கணும். ஸோ 14 ஒரு 3 எவ்வளோங்க? சாரி 5. 14 ஒரு 3 எவ்வளோங்க? 17. அப்போ 17.5 தான் விடையாக இருந்திருக்கணும். ஆன்சர் 17.5. ஸோ புரிஞ்சிச்சுங்களா இந்த 5? ஸோ அடுத்த 5 செட்டுக்கு போயிடலாங்களா?
ஓகே, அடுத்த 5 கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஸோ த ஃபஸ்ட் கொஷின் இஸ் 198, 194, 185, 169. ஓகே, நான் அடியேன் வந்து வித்தியாசத்தையே கண்டுபிடிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து டக்குன்னு வித்தியாசம் கண்டுபிடிச்சா வரும். நீங்களும் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லா லாஜிக்குமே அதில் ஒர்க் அவுட் ஆகிடும். நம்பர் எப்படின்னே தெரிலண்ணா. ஸோ 8ல் 4 போச்சுன்னா 4. ஸோ இதுக்கு வித்தியாசமே 4 தான். அடுத்தது வந்து பார்த்தாலே தெரியுது, 181 9 கூட்டினா தான் 194. அப்போ அடுத்த வித்தியாசம் 9. அதற்கு அடுத்த வித்தியாசம் 16. ஏன்னா 19ல் 9ல் 5 போச்சுன்னா, சாரி 15ல் 9 போச்சுனாலே 6 வந்திருக்கும், 16. ஸோ இப்போ லாஸ்ட் இங்கே என்ன வித்தியாசம் வந்திருக்கும், இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது எல்லாமே ஸ்கொயர் மதிப்பெண்கள். 4 9 16. அப்போ இங்கே 25 வந்திருக்கும். அப்போ 9ல் 5 போச்சுன்னா, ஏன்னா குறைஞ்சிட்டு வருதுல்ல நம்பர்லாம். ஸோ 9ல் 5 போச்சுன்னா 4. 4ல் முடிகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 144. அதுதான் விடையாக இருந்திருக்கணும். நீங்கள் வேணால் கழிச்சு பாருங்கள். 16ல் 2 போச்சுனாலும் 14 தான் சொல்லியிருப்பீங்க. ஓகேங்களா, ஃபினிஷ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 121, 144, 169, 196 கேள்விக்குறி போட்டிருக்கேன். பார்த்தாலே தெரியுது அனைத்துமே என்ன தான், ஸ்கொயர் மதிப்புகள். அப்போ ஸ்கொயர் மதிப்புகள் இது எல்லாமே, இது 11 ஸ்கொயர், இது 12 ஸ்கொயர், இது 13 ஸ்கொயர், இது 14 ஸ்கொயர். அப்போ இங்கே 15 ஸ்கொயர் வந்திருக்கணும். ஸோ 15 ஸ்கொயர் என்னங்க, 225. ஓகேங்களா, சரி. அடுத்தது 8, 16, 24, 32 பார்க்கும் போதே தெரியுது இது என்ன வாய்ப்பாடு, 8வது வாய்ப்பாடு. 1 8 8, 2 8 16, 3 8 24, 4 8. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், 5 8 சார் வந்திருக்கணும். ஸோ 5 8 சார் 40. ஓகேங்களா, அடுத்தது போகலாங்களா, அடுத்த செட்டு. 29, 38, 47 கொஷின் மார்க். ஸோ பார்க்கும் போதே தெரியுது இதிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணால் இது வந்திருக்கும், +9. இதிலேருந்து எவ்வளோ ஆட் பண்ணால் வந்திருக்கும், +9. அப்போ அதுங்களுக்குள்ள வித்தியாசம் 9 தான். ஸோ அப்போ அடுத்த நம்பருக்கும் 9 தான் வித்தியாசமாக இருந்திருக்கணும். அப்படி போட்டால் என்ன வந்திருக்கும், 56. ஆன்சர் B. ஸோ த லாஸ்ட் கொஷின் 68, 81, 96 கேள்விக்குறி 132. ஸோ 11ல் 8 போச்சுன்னா 3, 7ல் 6 போச்சுன்னா 1, 13. அப்போ இந்த 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் 13. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6ல் 1 போச்சுன்னா 5, 9ல் 8 போச்சுன்னா 15. 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் 15. அப்போ அடுத்த நம்பருக்கு கண்டிப்பாக 17 தான் வித்தியாசமாக இருந்திருக்கணும். ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது எல்லாமே ஆட் நம்பர். அதற்கு அடுத்த நம்பருக்கு 19 தான் வித்தியாசமாக இருந்திருக்கணும். ஸோ இதிலிருந்து 19 கழிச்சாலும் சரி, இல்லை இதோட 17 கூட்டினாலும் சரி, விடை தான். ஸோ 6 7 பண்ணால் என்ன வந்துருங்க, 6 7 13. ஸோ 113, 113 வந்திருக்கும். 113ஓட 19 கூட்டி பாருங்கள், 132 வந்திருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் விடை வந்துருச்சு. அப்போ 20 கேள்வி முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 கேள்விகள் தான் பண்ணிடலாம். ஓகேங்களா, கடைசி ஆன்சர் என்னங்க, 113. குட். இன்னும் 5 கொஷின்ஸ் தான் பார்த்துலாங்களா. ஸோ லாஸ்ட் செட் ஆஃப் 5 கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதோட முடிய போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் வச்சுருக்கேன். இதுவரை இது எக்ஸாம்லலாம் கேட்டதில்லை, ஆனால் இப்படியும் ட்விஸ்ட் வைப்பான். இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ இனிமேல் பிசியில் கஷ்டப்படுத்தணும், எஸ்ஐக்கு கேட்கலாம். ஓகேங்களா, பிசியில் கஷ்டப்படுத்தணும்னா இப்படியும் வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க, ஒரு செட் அப்படி வச்சுருக்கேன். லிசன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு கொஷின் தான். 56, 58, 62, 70. ஸோ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 2, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 4, இதுக்கு 8. அப்போ அடுத்தது கண்டிப்பாக 16 வரணும். ஸோ 86 விடை முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள். என்னுடைய ஸ்பீடுக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 10, 14, 28, 32, 64, 68 கொஷின் மார்க். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 2ஆல் பெருக்குன்னா 28, பார்த்தோன்னே சொல்லுவோம் ஒரு நம்பரை. 32 2ஆல் பெருக்குன்னா 64. அப்போ 68 கண்டிப்பாக 2ஆல் பெருக்கியிருப்பான். இங்கே ஒரு விடை வந்திருக்கும். 68 நான் 2ஆல் பெருக்கியிருக்கா, 2 8 16, 2 6 12, 13, 136 வந்திருக்கும். விடை ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் ஏன் சார் சம்மந்தமே இல்லாத இங்கே 10 இருக்குது, சும்மா தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட 4 கூட்டி 2ஆல் பெருக்கியிருக்கான். திருப்பி இதோட 4 கூட்டி 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கான். திருப்பி 4 கூட்டி 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கான். இப்போ சீரிஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ ஆன்சர் 136 முடிஞ்சிடுச்சா? ஸோ தேர்ட் கொஷின், 23rd கொஷின் 40, 30, 22, 16 கேள்விக்குறி. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 10, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 8, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா, ஸோ -10, -8, -6 எல்லாமே மைனஸ் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ அடுத்தது என்ன நம்பரை மைனஸ் பண்ணணும்னா 4ன்ற நம்பரை மைனஸ் பண்ணணும். ஸோ 16ல் 4 போச்சுன்னா இங்கே என்ன வந்திருக்கும், 12. விடை டி ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ 24th கொஷின் 13, 25, 51, 101, 203. ஸோ ஒரு கொஷின் மார்க் கொடுத்துட்ருக்கேன்.
13 25 வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு போகிறதுனால உங்கள் இஷ்டம். ஆனால் இந்த நம்பரை பாருங்கள், 13 25 மாறி இருக்குன்னா 13 25. ஸோ இதை 2ஆல் பெருக்கி -1. 13 2 26 -1 தான் என்னங்க 25. இதை 2ஆல் பெருக்கியிருந்தா 50, ஆனால் +1 தான் 51. அப்போ 13 25 மாறத்துக்கு 2ஆல் பெருக்கி 1 கழிக்கணும். 25 51 மாறத்துக்கு 2ஆல் பெருக்கி 1 கூட்டணும். ஸோ அகெயின் நான் 2ஆல் பெருக்கிறேன், 102 -1 வந்துருச்சு. அப்போ இதை 2ஆல் பெருக்கி +1 பண்ணியிருப்பேன். ஸோ அகெயின் இதை 2ஆல் பெருக்கி -1 பண்ணியிருப்பேன். அப்போ 203 × 2 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 6 406. 406 ஆப்ஷனில் வச்சுருக்கான் பாருங்கள். பதட்டத்தில் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னா ஏவாக வச்சுருக்கான் அது. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. -1 பண்ணணும், பண்ணிங்கன்னா 405 தான் விடை. ஸோ லாஸ்ட் கொஷின், இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொன்னேன். ஒரு நம்பர் பாருங்கள் கம்மியாய் ஈக்குவலாக இருந்து திருப்பி அதிகரிச்சுட்டு போகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்தால் ஒரு நம்பர் கம்மியாகணும்னா நான் என்ன லாஜிக் இருக்குன்னு சொன்னேன், டிவிஷன் பண்ணியிருப்பான்னு சொன்னேன். ஓகேங்களா, இங்கேயும் ஒரு வகையில் பண்ணியிருப்பான். ஸோ 2ஆல் வகுக்கிறேன் சார், 8 4 4 8 32னா இதை 2ஆல் வகுத்தா 4 சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் 4 1ஆல் பெருக்கலாம், அடுத்து 2ஆல் பெருக்கலாம். இந்த மாதிரி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், ஒரு நம்பரை 2ஆல் வகுத்தா மட்டும் நம்பர் கம்மியாகாது, வகுத்தா மட்டும். ஸோ 1 விட கீழே இருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் நம்பர் ஆனது குறையும். இப்போ இதை நான் 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், அதாவது 0.5. 0.5னா எப்படிங்க, 1/2 தானே. இதை எழுதினாலும் என்ன தான் வருது, 4 தான் வருது. அதை தான் நான் பண்ணியிருக்கேன். இன்ட்டு 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, இதை இன்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. அப்போ 0.5 1 அப்படியே டபுளாக இருக்குது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ தான் 8. ஸோ 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, 4 1 4, 4 2 8. மேலே இருக்கிற அந்த பெருக்கல்ல இருக்கிற வேல்யூ அப்படியே என்னவாயிட்டு வருது, டபுள் ஆகிட்டு வருது. அரை 1 இருக்குது, 1 2 இருக்குது, அடுத்து 2 பாருங்கள் 4 ஆயிருக்கு. ஸோ 8 நாள் தான் என்ன 32. அப்போ 32 கூட எதை மல்டிப்ளை பண்ணியிருக்கணும்னா 8 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ 2 8 16, 32 8 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 8 16, 3 8 24, 25. ஸோ ஆன்சர் 256 விடையில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இதுவரை எண் வரிசையில் விடுபட்ட எண் வரிசை பார்த்துட்டோம். இன்னும் தவறான எண் வரிசை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வச்சிருக்க கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. புரியுதுங்களா? தேங்க்யூ.